Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் முடிஞ்சது, வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே ப்ரோ, பேப்பர் எப்படி இருந்தது? ஈஸி, டஃப், மாட்ரேட் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் அப்கமிங் குரூப் 2 எப்படி இருக்க போகுது, எப்படி ஃபேஸ் பண்ணலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அண்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும், யாரெல்லாம் மெயின்ஸ் படிக்கலாம், எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி. ஒரு சீரியஸ் ஆஸ்பிரண்ட்டாக ஒரு 3 மாதம் படித்தேன், 4 மாதம் நல்லா படித்தேன், 6 மாதம் படித்தேன். உங்களுக்கு அந்த 180 நிமிஷம், ஒரு நிமிஷமும் அந்த 3 மணி நேரம் என்ன விஷயம் ஃபீல் ஆச்சு, ரியாலிட்டி அதை கமெண்ட் பண்ணுங்கள். கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ண ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா யூடியூப், டெலகிராம் கொடுக்குற போல்ஸ் எல்லாருமே போடுவாங்க. எக்ஸாம் அட்டன் பண்ணாதவங்களும் அங்கே போடுவாங்க. அதை மட்டுமே வச்சு ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், ஓரளவுக்கு இங்கே கெஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ரைட், பேப்பரை பற்றி பார்த்துடலாம். சரிங்க, ஒரு எக்ஸாம் பேப்பர் எடுத்தால் ஒன்று ஈஸி, இல்லை மாட்ரேட், இல்லை டஃப், இது மூணில் ஏதோ ஒன்று தான் இருக்க போகுது. எப்படி கொடுத்துருந்தாங்க அதை நம்ம வந்து பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு சில பேர் எனக்கு பேப்பர் ஈஸியும் சொல்லியிருந்தாங்க. அது ஏன் ஈஸின்னு சொல்கிறாங்க, அதுக்கு தனியாக நம்ம வந்து வரலாம். சரி, ஓவராலாக பேப்பர் எப்படிங்க இருந்தது? இந்த குரூப் 1 பேப்பர் ஈஸி, மாட்ரேட், டஃப் இது மூணுமே இருந்தது. இது மூணுமே மிக்ஸ் பண்ணி தான் இந்த பேப்பர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் 200 கேள்வியும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பேப்பர் மாட்ரேட் டு டஃப் இந்த லெவலில் தான் ஃபிக்ஸ் பண்ணி இருந்தாங்க. இது என்னோட அனாலிசிஸ், நான் ஃபுல்லாகவே நான் சொல்கிறேன். அதை பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை நீங்கள் சொல்லலாம். ஓகே சரி, இருந்தாலும் இதுக்காக ஆஸ்பிரண்ட்ஸ் ஈஸியாக இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா பாருங்கள், ஒரு 10 பேர் ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 10 பேரில் 7 3 பிரிச்சுக்கலாம். இதில் இந்த 7 பேர் இருக்காங்கல்ல, அவங்க டூப்பில் கப்ஸா விடுறவங்க. ஒன்று நம்மளை கடுப்பேற்ற, காண்டேற்று ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அவங்க போட்ட கேள்வி தான் கரெக்டு, அவங்க போட்ட ஆன்சர் தான் கீழே இருக்குன்றத ஒரு முடிவாக இருப்பாங்க. அந்த முடிவுனால நீ ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7 பேரை ஓரம் தள்ளிடுங்க. இந்த 3 பேருக்கு பேப்பர் ஈஸியாக இருந்திருக்கும். ஏன் காரணம்னா, குரூப் 1 லெவல், டிகிரி லெவல் பேப்பர் ஒரு 6 மாதம் 1 வருஷம் முன்னாடி அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கலாம், இல்லை மெயின்ஸ் போயிருக்கலாம். இந்த மாதிரி ஆஸ்பிரண்ட் ப்ரிப்பேர் பண்ணும் போது ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி இருந்தால் இந்த பேப்பர் அவங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். ஈஸியாக தான் வந்து போட்டிருப்பாங்க, நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா பேப்பர் கண்டென்ட் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ 7 பேரை விட்டுருங்க, அந்த 3 பேர் அந்த மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். ஸோ ஈஸி நம்ம சொல்லலாம், நம்ம அவங்கள திட்ட முடியாது. ஓகே சரி, இருந்தாலும் மெஜாரிட்டியாக பேப்பர் எப்படி இருந்ததுன்னா மாட்ரேட் டு டஃப் லெவல் தான். ரைட், அப்போது மொத்தம் எவ்வளோ கேட்டாங்க? 200 கேள்விகள் கேட்டிருக்காங்க. மேக்ஸ் நம்ம வந்து வரலாம். 25 கேள்விகள். என்னோட மேக்ஸ் நாலேஜ் வச்சு நான் சொல்கிறேன். இந்த 25 கேள்விகளில் 15 கேள்விகள் நார்மலாக நம்ம சால்வ் பண்ணுற மெத்தடில் சால்வ் பண்ண முடியும், தப்பே இல்லை. எந்த மாதிரி சால்வ் பண்ண முடியுமோ, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோமோ அதை சால்வ் பண்ணிடலாம். ஒரு 2-3 கேள்விகள் கொஞ்சம் முட்டி மோதுனா ஆன்சர் ஈஸியாக கொண்டு வர முடிஞ்சது. பட் டைம் எடுத்தது, பட் இன்னும் சால்வ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் ரெஸ்ட்டு ஒரு 7-8 கேள்விகள் டஃப் லெவல் தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, 15 கேள்விகள் ஈஸி, 2-3 மாட்ரேட்டு, 7-8 டஃப்பு. பேப்பர் இப்படி தான் கொடுத்துருந்தாங்க. அதுவும் இந்த 7-8 கேள்விகள், முக்கியமாக ஒரு லாஸ்ட் ஒரு 5 கேள்விகள்லாம் இழுக்குது. சால்வ் பண்ணுறோம், ஆன்சர் வரா மாதிரியே இருக்குது, பட் எங்கேயோ போயிட்டே இருக்குது. கன்னியாகுமரி ஆரம்பித்து டெல்லிக்கு போயிடும்போது அந்த மாதிரி ரஃப் காப்பி ஃபுல்லாக வந்து போடுற மாதிரி இருக்குது. டஃப்பாக தான் கொடுத்துருந்தாங்க. 7-8 கேள்விகள். மேக்ஸ் இதான் நிலமை. ஸோ 15 ஓகே, 2-3 அப்படி இருந்ததும் 7-8 கேள்விகள் டஃப்பாக அங்கே வச்சுருந்தாங்க. இது மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். சரி, ஜிஎஸ் எந்த மாதிரிங்க கேட்டிருந்தாங்க? டிஎன்பிஎஸ்சி ஜிஎஸ் 175 கேள்விகள் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், 85 to 90, 80 to 85 இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு அபோவ் ஆவரேஜுக்கும் இது ஒரு ஆவரேஜாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 85-90 கேள்விகள் எல்லாருமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒரு 3 மாதம் படிச்சிங்க, 4 மாதம் படிச்சிங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, ப்ரோ அப்போ சமைச்சர் புக்கு படிக்கவே வேண்டாமா, ஓகே தொடவே வேண்டாமா, அது மட்டும் பத்தாதானா? எஸ், டிகிரி லெவலுக்கு அது மட்டும் பத்தாது தான். ஆனால் அதை படிக்காமலாம் போக முடியாது. அப்போது ஒரு ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, நல்லா டெஸ்ட் போட்டிருக்கீங்க, நல்லா படிச்சிருந்தா இந்த 90 கேள்விகள் 85 கேள்விகள் எல்லாராலையும் போடுற மாதிரி தான் இருந்தது. பார்த்த உடனே அடுத்து போட்டுடலாமே அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிவில் சர்வீஸ் ட்ரெயின் இருந்தது, April 21 அப்படின்ற ஒரு நாள். அது ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி தான். ப்ரோ இம்பார்ட்டன்ட் டேஸ் நாங்கள் எங்கே படித்தோம் அந்த மாதிரி சில பேர் யோசிக்கலாம். அதாவது ஒரு ஆஸ்பிரண்டாக ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா அந்த நாள் அன்னைக்கு எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தாங்க. ஒரு எல்லா சிவில் சர்வீஸே அப்படி சொல்லும் போது எல்லா டெலகிராம் சேனல்ஸு, நீங்கள் ஃபாலோ பண்ணுற யூடியூப் சேனல்ஸு, இல்லை நம்மளோட லீடர்ஸு, நம்ம தலைவர்கள் எல்லாமே சொல்லியிருக்கும் போது அது ஓரளவுக்கு போடுற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு 85-90 கேள்விகள் எல்லாராலையும் சால்வ் பண்ண முடியும். ஓகே ரைட், பேலன்ஸ் நெக்ஸ்ட்டு 40-45 டஃப்புக்கு நம்ம லாஸ்ட்டாக வந்து வரலாம். இந்த 40-45 கேள்விகள் மாட்ரேட்டாக இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாட்ரேட் அப்படின்னு சொல்லும் போது டிஎன்பிஎஸ்சி வழக்கமான டெம்ப்ளேட்டை கொஞ்சம் மாற்ற ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இப்போ ப்ரியாம்பிள் இருக்குது, ரைட், முகவரை. இந்த ப்ரியாம்பிள் பொறுத்த வரைக்கும்
இது வரைக்கும் டிஎன்பிசி எப்படிலாம் கேட்டிருப்பாங்க, இந்த வேர்ட்ஸ் இருக்குல்ல, ட்ரிபிள்எஸ், டாக்டர், ஜெலஃப், இதை பேஸ் பண்ணி கேள்விகள் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. இல்லைனா ஜஸ்டிஸ் ஜேல மட்டும் யாரெலாம் இருக்காங்க, எஃப்ல மட்டும் யாரெலாம் இருக்காங்க, இந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் அடாப்ஷன் கேட்டிருக்காங்க. பிரியாம்பிளில் என்ன கேஸ்லாம் வந்திருக்கு, எல்ஐசி கேஸ், கேசவானந்தா பாரதி கேஸ், இந்த மாதிரி கேஸ் அதை கேட்டிருக்காங்க. இல்லை கேஸு கொடுத்துட்டு எந்த இயரில் கேஸ் வந்தது, அந்த மாதிரி விஷயங்கள் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் டிஎன்பிசி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். பட் இப்போ என்ன பண்ணியிருந்தாங்க, பிரியாம்பிள் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு பார்ட்டாக இல்லையா, அதை அமெண்ட் பண்ண முடியுமா, அமெண்ட் பண்ண முடியாதா, பிரியாம்பிள் கோர்ட்டில் கேஸ் போட முடியுமா, கேஸ் போட முடியாதா, பிரியாம்பிள் சோர்ஸாக இருக்கா, சோர்ஸ் இல்லையா, இந்த மாதிரி டெம்ப்ளேட்டை மாற்றி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக பிரியாம்பிள் ப்ரிப்பேர் பண்ணும் போது ஒரு புக் எடுக்கிறீங்க, 10th புக்காக இருந்தாலும் 12th புக்காக இருந்தாலும் இல்லை லக்ஷ்மிகாந்த் பிரகதீஷ் எதை படிச்சிருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அந்த பிரியாம்பிளோட வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, டேட் இருக்கும், இந்த கேஸ் இருக்கும், இதெல்லாம் முடிஞ்சு தான் இந்த கண்டென்ட்டே இருக்கும். பிரியாம்பிள் லாஸ்ட் பேஜில் தான் இந்த கண்டென்ட்டே உள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க. பிரியாம்பிள் பார்ட் இருக்கா, பார்ட் இல்லையா, இந்த கேசவானதா பாரதி கேஸு, எல்ஐசி கேஸு, சோர்ஸ் எல்லாமே அங்கே தான் வந்திருக்கும். அப்போது ப்ரிப்பேர் பண்ணும் போது இந்த விஷயம் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தால் இங்கே கொஞ்சம் சறுக்கிருக்க தான் வாய்ப்பு இருக்குது. படிச்சிருப்பாங்க, என்னென்னா கான்ஸ்டியூஷனில் இல்லைனா எப்படி அமெண்ட் பண்ண முடியும், அப்படி அமெண்ட் பண்ண முடியலனா கான்ஸ்டியூஷன் எப்படி வந்து இருக்கும், அமெண்ட் பண்ண முடிஞ்சால் சோர்ஸாக இருக்குமா இருக்காதா, ஒரு ஆவரேஜாக அதை பார்க்கும் போது அந்த 3 மணி நேரத்தில் கொஞ்சம் குழப்பம் ஏற்பட்டிருக்க தான் முடியும். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணும் போது நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், நம்ம லாக்டவுன் சீரீஸை போட்டிருந்தோம், நான் வீடியோ பாருங்கன்னு சொல்லியிருக்கேன் லாஸ்ட் டைம் கூட. அந்த வீடியோவில் நம்ம இந்த ட்ரிபிள்எஸ் மட்டும் இல்லாமல் இதையும் சேர்த்து நம்ம டீச் பண்ணியிருப்போம். ஏன்னா ஒரு கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் எல்லா ஆங்கிளையும் கவர் பண்ணால் தான் இதை வந்து ஃபேஸ் பண்ண முடியும். பட் டிஎன்பிசி என்ன பண்ணாங்க, வழக்கமான டெம்ப்ளேட்டை தூக்கிட்டு ஒரு புது டெம்ப்ளேட் உள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. கண்டென்ட் என்னவோ சேம் தான், புக் என்னவோ சேம் தான். நான் குரூப் 4 சொல்லியிருந்தேன், புக்கை மாற்ற தேவையில்லை, படிக்கிற புக்கில் கண்டென்ட்டை வேறு மாதிரி படித்தா நிச்சயமாக குரூப் 1 குரூப் 2 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த மெத்தட் தான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி இருந்தாங்க. இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி இருக்குது. இப்போ ஜியாகிரஃபி நம்ம எடுத்துக்கலாம். ஜியாகிரஃபியில் ஐ திங்க் லேட்ரைட் சாயில் வந்து கேட்டிருந்தாங்க. லேட்ரைட் இந்த மண் வகைகள் இருக்கு இல்லையா, இதை வந்து கேட்டிருந்தாங்க. இதுக்கு எங்கெங்கே படிக்கலாம், 10th புக்கு சாப்டர் 3 அக்ரிகல்ச்சர் நினைக்கிறேன், அதை மட்டும் படிச்சிருந்தா இதை அட்டன் பண்ண முடியுமான்னு கேட்டால் தாராளமாக அட்டன் பண்ண முடியும். இன் ஜென்ரல் டிஎன்பிசி எப்படி கேட்டிருப்பாங்க, லேட்ரைட் சாயில் எந்த ஸ்டேட்டில் இருக்கும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. லேட்ரைட் சாயிலில் எவ்வளோ மழை பெய்யும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லேட்ரைட் சாயிலில் என்ன காயெலாம் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்ன ரிச்சாக இருக்குது, என்ன வந்து இல்லை. இப்போ லேட்ரைட் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது, மழை பெய்யும் போது மொத்தமே அடிச்சுக்கிட்டு போயிடும். நான் ஷார்ட்கட்டை சொல்லி கொடுத்துருப்பேன், லேட்ரைட்னா லீச்சு, அதை அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு, எல் ஃபார் எல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் இன்டெப்த்தாக ரிவைஸ் பண்ணிட்டு போயிருந்தால் 40-45 கேள்விகள் அட்டன் பண்ணியிருக்க முடியும். டைம் எடுத்திருக்கும், தப்பே இல்லை. ஒரு 3 ஆப்ஷன் படிக்க டைம் எடுத்தது. என்ன சொல்லியிருக்கேன், யாராலையும் 200 கேள்விக்கு அட்டன் பண்ண முடியுமானா அட்டன் பண்ண முடியாது, சான்ஸே இல்லை. அது இந்த பேப்பரில் 200 கேள்விகள் அட்டன் பண்ணியிருக்கவே முடியாது. ஒரு சில கேள்விகள் ஆப்ஷன் ஃப்ளூக்கில் தான் போட்டு வந்திருக்கணும் இல்லையா. அப்போ அந்த 40-45 கேள்விகள் கொஞ்சம் யோசித்து நிதானமாக எல்லாத்தையும் படித்து பார்த்துருந்தால் போட்டிருக்க முடியும். ஓகே சரி, இப்போ எவ்வளோ வந்திருக்கு, நம்ம எவ்வளோ பார்த்தோம், ஒரு 85 கேள்விகள் பார்த்தோம், அடுத்து ஒரு 45 பார்த்தோம், 130 கொஸ்டின் நம்மக்கிட்ட வந்திருக்கு இல்லையா. சரி, இப்போ கட் ஆஃப் பார்ப்போமே. இப்போ இது வந்து பாருங்கள், லாஸ்ட் இயர் கேட்ட ஒரு கட் ஆஃப் அதிகபட்சம் இங்கே 211 மார்க் இருக்குது. 211 மார்க் அப்படின்னா 1.5 மார்க் கட்டும்போது 140 கேள்விகள் போட்டால் இந்த கேண்டிடேட் இங்கே கிளியர் பண்ணியிருக்காங்க. இது எல்லா கேட்டகரிக்கும் ஜிடி, பிஎஸ்டிஎம், பிசி, ஓபிசி எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. பட் அதிகமாக வந்த மார்க்கு 140 கேள்விகள் இங்கே போட்டிருந்தா நீங்கள் லாஸ்ட் இயர் குரூப் 1 கிளியர் பண்ணிக்க முடியும் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும். இது மாடரேட். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்துருக்க முடியும், இந்த குரூப் 1 பேப்பரில் எலிமினேஷன் அப்படின்ற மெத்தட் நல்லாவே ஒர்க் ஆகுச்சுங்க. எப்பயுமே இல்லாத அளவுக்கு நிறைய இடத்துல எலிமினேஷன் நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஒரு சில மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்லாம் 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டா கூட பேப்பர் சால்வ் பண்ண முடியும். எஸ், இப்போ ஏ, பி, சி, டி இருக்குது. எனக்கு ஏ சுத்தமாக தெரியல, பியும் சுத்தமாக தெரியல, டியும் சுத்தமாக தெரியல, பார்த்ததே இல்லைனாலும் சி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த சியை கண்டுபிடிச்சிருந்தா அந்த பேப்பர் சால்வ் பண்ண முடியும். இந்த அப்ரிவேஷன் கேட்டிருந்தாங்க, நிறைய கேள்விகள், அந்த கேள்விகள் ரொம்ப ஈஸியாக தான் வந்து இருந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி போட்டிருந்தால் 130 அந்த மார்க்கை நீங்கள் கிராஸ் பண்ண முடியும். ஓகே சரி, பேலன்ஸ் வரலாம். எத்தனை கேள்வி இருக்குது இன்னும், இந்த 45 கேள்வி இருக்குல்ல, பேலன்ஸு நிச்சயமாக டஃப் தான். ஓகே, ஒரு ஆவரேஜாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இல்லை ஒரு நான் 3 மாதம் தான் படித்தேன், ஒரு கிராஷ் கோர்ஸ் தான் படித்தேன், டைம் ஒழுங்காக பத்தல அப்படின்னு சொல்லும் போது 45 கேள்விகள் கொஞ்சம் டஃப்பாக தான் இங்கே ஃபீல் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த 45 கேள்விகளும் 45க்குமே ஃப்ளூக்கில் போடாமல் கொஞ்சம் படித்து பார்த்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அப்படி இப்படி பட்டி டிங்கரிங் பார்த்து இருந்தால் ஒரு ரியாலிட்டியாக
10-15 கேள்விகள் சரியாக சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல அந்த 45 கேள்விகளும் டச் பண்ணவே முடியாது அப்படின்னு இல்லை, டச் பண்ண முடிஞ்சது. ஆனால் எனக்கு 25% தான் அங்கே தெரிஞ்சுது, 75% தெரியல. அப்போ 25% பேஸ் பண்ணி எப்படி ஆன்சர் பண்ணலாம், அந்த அன்னோன் கேள்விகள் எப்படி கொண்டு போகலாம், அந்த வித்தைகள் அங்கே இறக்கி இருந்தால் நிச்சயமாக ஒரு 10-15 கேள்விகள் என்னால் போட்டிருக்க முடியும். இப்படி தான் பேப்பர் இருந்தது. ரொம்ப ஈஸி அப்படின்னு இல்லாமல் ரொம்ப டஃப்னு இல்லாமல் இப்படி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் எவ்வளோ போட்டிருக்க முடியும் இன் ஜென்ரல் அப்படின்னு பார்க்கும்போது அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்ச ஃபீல் நான் சொல்கிறது 125 இருந்து 130 இது எல்லாரும் ஸ்ட்ராங்காக போட்டிருக்க முடியும். அவங்க 200 கேள்வியுமே அட்டன் பண்ணியிருப்பாங்க. இந்த 200 கேள்விகளில் எனக்கு இவ்வளோ சரியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறது 125 to 130 ஒரு சீரியஸ் ஆஸ்பிரண்டால் இது போட்டிருக்க முடியும், போட்டிருக்கணும். இல்லை 125ஆவது அங்கே வந்திருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓகே. எனக்கு ஈஸியாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்க 145க்கு மேலே அவங்க போட்டிருக்க முடியும். சரி, கட் ஆஃப் என்னவா வரலாம் அந்த பாயிண்ட் நம்ம யோசிப்போம். இது கரெக்டாக சொல்லிட முடியாது. ஏன்னா டென்டேட்டிவ் கீ வந்தால் ஒரு கெஸ்ஸுக்கு வர முடியும். இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், அதை வச்சு தான் சொல்லலாம். ஆனால் மெயின்ஸ் படிக்க யாரெல்லாம் ஆரம்பிச்சிடலான்னா, ஒரு அகாடமிக் கீ இருக்குது. அந்த அகாடமிக் கீயில் எனக்கு 120+ வருது, 120 115 கிட்டேவே எனக்கு வருதுன்னா நீங்கள் படிக்க ஆரம்பிங்க நான் சொல்லுவேன். ஏன் நான் சொல்கிறேன், தாராளமாக நீங்கள் படிக்கிற மெயின்ஸ்னால் உங்கள் குரூப் 2 ப்ரிப்பரேஷன் எந்த வகையிலையும் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. எஸ் 2 மாதம் இருக்குது குரூப் 2க்கு. அதுக்கு ஒரு பிளான் நான் வச்சுருக்கேன். ஒரு 60 நாள் எப்படி கொண்டு போகலாம்ன்ற விஷயம் நான் வச்சுருக்கேன். கொண்டு வந்த பேப்பர்லேருந்து எப்படி அதை அணுக போகிறோம்ன்ற விஷயம் இருக்குது. நான் சமைச்சப்புக்கு படிக்கலாமா வேண்டாமா எந்த மாதிரி கொண்டு போகலாம் எல்லாமே நான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு 115க்கு மேலே வருது, 120க்கு மேலே வருதுன்னா நீங்கள் படிக்க ஆரம்பிங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் படிக்கிற விஷயம் உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் பாதிப்பு ஏற்படுத்த போகிறது இல்லை. அடுத்த வீடியோவில் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கும் குரூப் 2 மெயின்ஸுக்கும் எந்த மாதிரி படிக்கலாம், குரூப் 1 மெயின்ஸ் படித்தா குரூப் 2 ப்ரிலிம்ஸ் டிஸ்டர்ப் ஆகாமல் எப்படி படிக்கலாம் அந்த விஷயம் நான் கொண்டு வரேன். அதை வச்சு படிங்க. திரும்ப நான் சொல்கிறேன், குரூப் 2 இருந்தாலும் குரூப் 1 இருந்தாலும் ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் சேர்ந்து படித்தாதான் ஒருத்தரால் கிராக் பண்ண முடியும். ப்ரிலிம்ஸ் மட்டுமே வாழ்க்கை இல்லை. சரியா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த 3 பேருக்கு மெயின்ஸும் சேர்ந்து படிச்சிருக்கும் போது பேப்பர் ஈஸியாக ஃபீல் ஆகிருக்கும். ஸோ டஃப்பாக ஃபீல் பண்ணுறவங்க அந்த 120 to 125 பார்டரில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் கிளிக்காக மறந்துருக்கலாம். பட் கட் ஆஃப் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹையாக போகுமான்னு கேட்டால் இல்லை. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ போன வருஷத்தை விட கம்மியாக வரதான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் கரெக்டாக சொல்லிட முடியாது. அதான் சொல்கிறேன், ஒரு 115 120 125 இருக்கா, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். குரூப் 1 லெவலுக்கு இந்த பேப்பர் ஓகே தாங்க. ஒரு டிகிரி லெவல் ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்கன்னா இந்த பேப்பர் எஸ் அந்த லெவலுக்கு ஓகே தான். இதோ டஃப்னஸ் பேப்பர்லாம் இருக்குது. சொல்லப்போனால் குரூப் 4 லெவலுக்கு இந்த பேப்பர் கம்பேர் பண்ணும் போது 10th லெவல் குரூப் 4 டஃப்பாக தான் கேட்டிருந்தாங்க. பட் டிகிரி லெவலுக்கு இந்த பேப்பர் ஓகேவாக தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. டிஎன்பிஎஸ் கொஞ்சம் எவால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. குரூப் 2க்கும் இதை எவால்வ் ஆகலாம். ஆனால் ரொம்ப டஃப்பாக வரும் அப்படின்னு கிடையாது. மொத்தம் 75 கேள்வி இருக்குது ஜிஎஸ்ல. இந்த 75 கேள்விகளுக்கு நம்ம டார்கெட்டு 30 கேள்விங்க. 30-35 கேள்வி அடித்தா கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும். அதுக்கான வழி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, ஸோ பயம் வேண்டாம். இப்படி கேட்டால் அப்படி கேட்டாங்களே அப்படிலாம் இல்லை. பேப்பர் ஓகே அப்படி இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முயற்சி எடுத்து வைங்க. எல்லா புக்கையும் படிக்க முடியாது. விக்கிபீடியாவில் போய் எடுக்கிறது, கூகுளில் போய் எடுக்கிறது, இந்த பெரியார் புக்கு 1000 பேஜ் இருக்குது படிக்கிறது, எவ்வளோங்க படிக்க முடியும்? எல்லாத்துலையும் படிக்க முடியாது. பட் படிக்கிற மெத்தட் படிக்கிற விதம் கொஞ்சம் படிட்டிங்கிறீங்க பார்த்தா எஸ் நம்மளால் இதை பண்ண முடியும். இந்த பேப்பர்லையும் கிளியர் பண்ண தான் செய்வாங்க. இந்த பேப்பர்லேயும் போஸ்டிங் வாங்க தான் செய்வாங்க. ஓகே, அதாவது நல்ல அகாடமி போய் கிளியர் பண்ணுறவங்களும் இதில் இருப்பாங்க. வீட்டில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணவங்களும் இந்த லிஸ்ட்டில் இருப்பாங்க. அப்போ எல்லாராலையும் முடியுதுன்னா நிச்சயமாக எல்லாராலையும் முடியும். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா குரூப் கிராக் பண்ண முடியும். டிஎன்பிசி இப்படி கேட்குறாங்க அப்படி கேட்குறாங்க, நம்ம அவங்க மேலே குறை சொல்கிறத விட, அவங்க மேலே நம்ம பழி போகிறத விட, நாம் என்ன பண்ணோம், என்ன பண்ண போகிறோம், என்ன கற்றுக்கிட்டோம், எப்படி கொண்டு போக போகிறோம், அதில் ஃபோக்கஸ்டாக இருங்க. ஒரு விஷயம் இருக்குது, இப்போ நீங்கள் அடிப்படை உரிமை படிக்கிறீங்க. ஆர்டிகல் 12 டெஃபினேஷன், ஆர்டிகல் 13 ஜுடிஷியல் ரிவ்யூ, ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி, திரும்ப இந்த மாதிரி மட்டும் படிக்காமல் ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டியா, அதுக்குள்ளே ஒரு 3 பாயிண்ட் இருக்கா, டைசி என்ன சொல்லியிருக்காரு, பிரிட்டிஷ் என்ன எடுத்திருக்காங்க, அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க, ரைட் ஆஃப் எக்ஸ்போர்டேஷனா ஒரு பாயிண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆர்டிகல் 15 கொடுத்து வச்சுருந்தாங்க. நம்ம என்ன படிச்சிருப்போம், ஆர்டிகல் 15 ரேஸ் இருக்குது, ரிலிஜன் இருக்குது, இந்த மாதிரி இடபிள்யூஎஸ் இருக்குது, இதை மட்டும் தான் படிச்சு போயிருப்போம். பட் கேள்வி செம்மையாக வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் என்ன கொண்டு வந்திருந்தாங்க அப்புறம் விஷயம் இருந்தது. அப்போ அந்த இடபிள்யூஎஸ் கேஸு லாஸ்ட் ஒரு 6 வருஷமாக போய்கிட்டு இருக்கு. அந்த கேஸை ஒழுங்காக பார்த்தவங்களுக்கு அந்த பாயிண்ட் அடிக்கடி பேப்பரில் வந்துகிட்டே இருந்தது. பேப்பரில் மட்டும் இல்லாமல் டெலகிராம், யூடியூப் எல்லா இடத்துலையும் அந்த ஒரு பாயிண்ட், அந்த 15 ஆர்டிகல் இடபிள்யூஎஸ் 15-16 ரிப்பீட்டடாக லாஸ்ட் 2-3 வருஷம் எல்லா இடத்துலையும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க.
அப்போ அந்த அடிப்படை உரிமை படித்த கையோட நீங்கள் பேப்பரோ இல்லை மற்ற இடத்துலையோ இல்லை ஒரு பிடிஎஃப் சும்மா பார்த்துருந்தா கூட அந்த கேள்வி நீங்கள் அட்டன் பண்ணியிருக்க முடியும். பட் இன் ஜென்ரல் ஆர்டிகல் 15 மட்டும் தான் நான் படிச்சிருக்கேன், அதை மட்டும் தான் பார்த்துருக்கேன், அந்த புக்கு மட்டும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு போகிறவங்களுக்கு அந்த ஆர்டிகல் கொஞ்சம் காலவாரி இருக்க சான்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் வீடியோ போட்டிருந்தோம், அந்த வீடியோலையும் நம்ம அதை பற்றி பேசவே இல்லை, இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்லையும் அதை பற்றி பேசவே இல்லை. பட் ரீசன்ட் 2, 3, 4 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸில் அந்த பாயிண்ட் அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒரு ஆஸ்பெக்ட் நுணுக்கமாக பார்க்குற விஷயங்கள். இது தெளிவாக அனலைஸ் பண்ணால் நிச்சயமாக குரூப் 2 ஈஸியாக உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஸோ மனம் தளர வேண்டாம், காண்டாக வேண்டாம், கடுப்பாக வேண்டாம், வாய்க்கு வந்தெல்லாம் பேசலாம் சொல்ல வேண்டாம். அனலைஸ் பண்ணுங்கள், அடுத்த ஸ்டெப்பு போங்க, குரூப் 2 கிராக் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட்டு குரூப் 2 என்ன சொன்னோம், செம்மையாக கேட்டிருந்தாங்க, டஃப்பாக கேட்டிருந்தாங்க, பட் கிளியர் பண்ணாங்கல்ல பசங்க. எவ்வளோ பேர் அகாடமி போகாமல் கிளியர் பண்ணியிருந்தாங்க, எத்தனோ குரூப் 2 ஆஸ்பெண்ட் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணி கிளியர் பண்ணியிருந்தாங்க. என்ன விஷயம், அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, கிளியர் பண்ணாங்க. அதாவது ஒரு லட்சம் பே பண்ணி கிளியர் பண்ணவங்க இருந்துக்குது ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கலாம், படித்தாங்க, ஓகே. பட் அதை தாண்டி புக்கு வாங்க காசு இல்லாமல் வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு குரூப் 2 எவ்வளோ பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க, நான் போட்டிருக்கேன் போஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ நம்மளாலையும் அதை பண்ண முடியும். எங்கே மிஸ் ஆகுதுன்னு பாருங்கள், கேட்குற கேள்விகள் எப்படி நுணுக்கமாக அணுகணும்னு பாருங்கள், பண்ண முடியும். ஒரு கேள்வியும் டச் பண்ண முடியாத கேள்விகளும் நுணுக்கமாக யோசிச்சா எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ண முடிஞ்சது குரூப் 1 பேப்பரில். அந்த மாதிரி தான் குரூப் 2 கேட்பாங்க, நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியும். ரைட், ஒரு ஸ்பெஷல் பிளானை நான் கொண்டு வரேன், சீக்கிரமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி போட்டீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.